பிக் பாஸ் வந்து இன்றைக்கி 75 டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஐபேக்கோ ஐஸ்கிரீம் கேக் அனுப்பிச்சிருக்காரு. அனுப்பிச்சு ஜெயிலில் இருந்த கானா வினோதனா அண்ட் சாண்ட்ரா 2 பேரையும் கூட உள்ளே கூப்பிட்ருக்காரு. எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி அந்த கேக் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணும்போது கானா வினோதனா பிக் பாஸ் கிட்ட ஸ்பெஷலாக ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, மண்டே வந்து அவங்க ஒய்ஃபோட பர்த்டே, அதுக்கு கேக் கட் பண்ணணும். நீங்கள் அதுக்கு ஒரு கேக் அனுப்புனீங்கன்னா நான் வந்து எல்லாருக்கும் சேர்த்து ஒய்ஃபுக்காக இங்கே எல்லாருக்கூடையும் சேர்ந்து கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்துட்டு சரி சரி எந்த ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாங்க. அரோராக்கு என்றைக்கு பர்த்டே அப்படின்னு எல்லோரும் டீஸ் பண்ணுறாங்க. உடனே அரோரா வந்து எனக்கும் மண்டே தான் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பாரு வந்து கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் இங்கே ஃபன் பண்ணி அழகாக அந்த கேக்கை சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் பாரு வந்து தனியாக போயிட்டு தலை ரூமில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. ஆக்சுவலாக தலை டாஸ்க் முடிஞ்ச உடனே நேராக தலை ரூமில் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. கமருதீன் கிட்ட போயிட்டு என்னாச்சு அப்படிலாம் சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவார். அவங்க எதுக்குமே பேச்சு கொடுக்கல, அப்படியே படுத்துட்டாங்க. திருப்பி பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டு திருப்பவும் பயங்கரமாக தனியாக உட்காந்து அழுதுட்ருக்காங்க. மேபி கேப்டன்சி டாஸ்கில் தோற்றதுனால ஒரு அப்செட்டில் அழுறாங்களோ என்னவோ அப்படி தெரியல. அவங்க பாட்டு தனியாகவே அழுதுட்ருக்காங்க. அம்மாக்கெல்லாம் அவ்வளோ பயப்பட மாட்டாங்க. அம்மா கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசி நிறைய வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கிறாங்க. ஸோ அம்மாவுக்கு பயந்து அழுறதுக்கு வாய்ப்பில்லை. அநேகமாக கேப்டன்சி டாஸ்க்குக்காக தான். கேப்டன்சி டாஸ்கில் தோற்றுட்டோம் நிறைய வாட்டி வந்து தோற்றுட்டாங்கல்ல, ஜெயிக்க முடியாமல் ஆயிடுச்சுல்ல, கேப்டன் ஆக முடியலையே, இனிமேல் கேப்டன்சி டாஸ்க்கே இருக்காதேன்னு நினச்சி அழுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி பொறுத்திருந்து பார்க்கலாம்.